அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சுங்க வரி செலுத்தாமல் தங்கம் கலந்த மண்ணை ஏற்றுமதி செய்யும் கடத்தல் தொடர்பில் கணக்காய்வு அறிக்கை. நாளையும் நாளை மறுதினமும் பல பகுதிகளில் கடும் வெப்பம், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை. நாளை மலரவிருக்கும் விகாரி வருடத்தை வரவேற்க மக்கள் தயார். சுமார் 3 தசாப்தங்களின் பின்னர் சொந்த மண்ணில் புத்தாண்டை கொண்டாட வலிகாமம் தெற்கு மக்கள் தயார். மோடியும் ராகுலும் தமிழகத்தில் தீவிர பிரசாரம், இலங்கை தொடர்பிலும் மோடி உரை. We must continue working for the prosperity of our Sri Lankan Tamil brothers. இனி விரிவான செய்திகள். தங்கம் கலந்த மண் ஏற்றுமதி குறித்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல விடயங்களை வெளிக்கொணர்ந்தது. அன்று நாம் சுட்டிக்காட்டிய விடயங்கள் தற்போது விசேட கணக்காய்வு அறிக்கையிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தங்காபரண உற்பத்தி நிறுவனங்களால் அகற்றப்பட்ட தங்கம் கலந்த மண் என தெரிவித்து அந்த மண்ணுடன் கலந்துள்ள தங்கத்தை வேறாக்குவதற்காக 3 தனியார் நிறுவனங்கள் தங்கம் கலந்த மண் ஏற்றுமதிக்கு திட்டமிட்டுள்ளதாகவும், சுங்க பரிசோதனைகளின் பின்னர் தங்கம் கலந்த மண்ணூடாக கனரக வாகனங்கள் சுங்கத்தினால் கைப்பற்றப்படுகின்றமை தொடர்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நாம் வெளிக்கொணர்ந்தோம். இந்த விடயம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கணக்காய்வு அறிக்கை தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான பொருட்கள் ஏற்றப்பட்ட 51 கொள்கலன்கள் இலங்கை சுங்க பிரிவினரால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக தங்க துகள்கள் கலந்த மண் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்றுமதி செய்யப்படவிருந்த 23 கொள்கலன்களை 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சுங்க பிரிவினர் கைப்பற்றினர். அவற்றில் 19 கொள்கலன்கள் தொடர்ந்தும் சுங்க பிரிவின் பொறுப்பில் உள்ளது. தங்க தொழில்துறையிலிருந்து நீக்கப்பட்ட பதார்த்தங்களில் அடங்கியுள்ள தங்கத்தின் தொகையை விட ஏற்றுமதி செய்யப்படவிருந்ததில் அதிக தங்கம் உள்ளடங்கி இருந்ததாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்றுமதியாளர்கள் மண்ணில் தங்கத்தை கலந்துள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுங்கத்திற்கு கட்டணம் செலுத்தாது அவற்றை ஏற்றுமதி செய்யும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தங்காபரண உற்பத்தி ஏற்றுமதியில் நீக்கப்பட்ட தங்கம் கலந்த மண்ணை இந்தியாவிற்கு மாத்திரம் ஏற்றுமதி செய்வதற்கு தனியார் நிறுவனம் பெற்றுக்கொண்ட அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி தங்கம் கலந்த 51 கொள்கலனை இந்தியா, சீனா, கொரியா, தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளனர். இவ்வாறானவற்றை ஏற்றுமதி செய்யும் போது விசேட அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு சுங்க பிரிவினர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கணக்காய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையினால் நாட்டிற்கு எவ்வளவு நட்டம் ஏற்பட்டுள்ளது? சரியான பதிலை வழங்குவது சிரமமானது. ஏனென்றால் கடந்த பல வருடங்களாக இவ்வாறு மண் அனுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மண் கொள்கலன்களை நாம் இங்கு பரிசோதனைக்குட்படுத்தினோம். 150 மில்லியனுக்கும் அதிக பெறுமதியான தங்கம் அதில் அடங்கியுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இதற்கமைய சுங்கத்தினால் அறவிடப்பட வேண்டிய வரி எவ்வளவு என்பதை மதிப்பிட வேண்டியுள்ளது. அத்துடன் இலங்கையிலிருந்து மண் ஏற்றுமதி செய்வதாயின் அதற்கான கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். அந்த பணம் செலுத்தப்படவில்லை. ஆகவே உரிய மதிப்பீட்டை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளோம். நான் அறிந்த வகையில் அது இன்னும் உரிய முறையில் இடம்பெறவில்லை. இதற்கமைய இந்த விடயம் தொடர்பில் சில தீர்மானங்களையும் கணக்காய்வாளர் நாயகம் முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் தெளிவான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். சிலவேளை இந்த தங்க மண் என்பது இலங்கைக்கு புதிய விடயமாக இருக்கலாம். உண்மையில் அவ்வாறான ஒரு விடயம் உள்ளதா? இலங்கையில் உள்ள மண்ணில் தங்கம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் உற்பத்தியிலிருந்து நீக்கப்பட்டவையா என்பது தொடர்பில் ஆராய வேண்டியிருக்கிறது. அவ்வாறு இல்லாவிட்டால் வெளிநாடுகளுக்கு தங்கம் ஏற்றுமதி செய்வதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையா போன்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. கணக்காய்வாளர் நாயகத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட பிரிவுகளின் கடமையாகும். அத்துடன் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பிற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியமானதாகும். இதில் 2 முக்கிய தரப்புகள் தொடர்பு பட்டுள்ளன. ஒன்று இலங்கை சுங்கம், மற்றது அகழ்வு பிரிவு. சுங்க விடயத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள HS குறியீடு தொடர்பில் பிரச்சனை உள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் திகதி வரை நாட்டின் பல பகுதிகளில் கடும் வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இது குறித்து மக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, மொனராகலை, கம்பஹா,
மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் கடும் வெப்பம் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி வடமேல் மாகாணத்திலும் அனுராதபுரம், மன்னார், மொனராகலை, வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் கடும் வெப்பம் நிலவும் என எதிர்பார்ப்பதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் சுகாதாரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கூறியுள்ளனர். வெப்பம் அதிகமாக இருக்கும் போது அதிகளவு கிளைப்பாக இருக்கும், வெப்பத்தை எமக்கு உணரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அங்கிருந்து இயன்றளவு வெளியேறுங்கள். போதுமான அளவு நீரை அருந்தி உடலின் உஷ்ணத்தை குறைப்பது அவசியமாகும். வெப்பமான பகுதிகளுக்கு செல்லாதிருப்பது சிறந்தது. இதன் ஊடாக வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க முடியும். நாட்டில் நிலவும் வறட்சியினால் 5,70,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிக வெப்பம் காரணமாக வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பணிக்கர் புளியங்குளம் கிராமத்தில் 170 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சுட்டெரிக்கும் வெயில், வறட்சியின் கோரத்தாண்டவம், இவற்றுக்கு மத்தியில் தான் வவுனியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பனிக்கம் புளியங்குளம் காணப்படுகின்றது. நீரை கூட இந்த வறட்சியின் காரணமாக பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் தாங்கள் எவ்வாறு இந்த புத்தாண்டை கொண்டாடுவது என்பதே இவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. கடும் வறட்சியினால் கிராமத்தில் உள்ள கிணறுகளின் நீர் வற்றியுள்ளதுடன் பணம் கொடுத்தை நீரை பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நீரின்மையினால் பயிர் செய்கையையும் இந்த கிராம மக்கள் கைவிட்டுள்ளனர். எங்களுக்கு புது வருடம் கூட கொண்டாட முடியாத நிலைமையில் இருக்கும். தண்ணி பவுசரில் அடித்து தான் குடிக்கிற தண்ணி, குளிக்கிறதுக்கு ஒன்றுமே தண்ணி இல்லை. குழாய் பைப்பில் கூட இப்போ தண்ணி இல்லை, அதில் கூட அடிக்கிற தண்ணி வருது இல்லை. இப்போ புத்தாண்டு பெரிய பெருநாள் வருது, என்னென்று கொண்டாடுவோம் நாங்கள்? குளிக்க தண்ணி இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் இப்படி போயிட்டு காசுக்கு தண்ணி வாங்கி எத்தனை காலத்துக்கு நாங்கள் சமாளிக்கலாம்? இந்த புத்தாண்டு எங்களுக்கு வறண்ட புத்தாண்டாக தான் இருக்குது. தோட்டம் செஞ்சு இடைவிடப்பட்டு இருக்குது. கிணத்துல கூட வற்றி போய் காணப்படுது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வறட்சியினால் 18 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் தற்போது நிலவும் கடும் வெப்பம் காரணமாக பொதுக்குடியிருப்பு பிரதேசம் வறட்சியினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். இதனால் நாளாந்த நீர் தேவையை பூர்த்தி செய்ய இந்த மக்களும் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். சின்ன குழந்தைகளெல்லாம் வெயில் வைக்க மயங்கி விழுவதும், காய்ச்சல், வருத்தங்கள், இப்படியே பல வயதானாக்கள் எல்லாரும் தண்ணி இல்லாதால சனம் இவ்வளவு கஷ்டப்படுது. மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மக்களும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலப்படைச்சேனை, பாலர்சேனை, வேப்பவெட்டுவான், கரடியனாறு, கித்துள் போன்ற பிரதேச மக்கள் நீரின்றி பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். காலப்போக்கில் நாங்கள் குடிநீர் இல்லாமல் செத்து போவோமா? கால்நடை செத்துட்டு தண்ணி இல்லை, சரியான கஷ்டப்படுறோம். தண்ணிக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். புத்தளம் மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியினால் 9 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட மக்கள் பாரிய குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளனர். ஆராய்ச்சிக்கட்டு, குசலை உள்ளிட்ட சில கிராமங்களுக்கு தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் குழாய் மூலம் வழங்கப்படும் நீர் தற்போது சீராக வழங்கப்படுவதில்லை எனவும் அதனை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். சித்திரை புத்தாண்டுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலையை இந்த மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். போட்டால் தண்ணி தந்தத்துக்கு எங்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணி இல்லை. அது குளோரின் எல்லாம் போட்டு அவ்வளவான நல்ல தண்ணியாண்டு சொல்ல இயலாது. நான் இவ்வளவு 77-78 வருஷமாகுது. எனக்கு எந்த வயதுக்கு நான் காணையில் இவ்வளோ ஒரு பெரிய வறட்சி. ஒரு லிட்டருக்கு 2 ரூபா வீதம் தான் கொடுத்து தண்ணி வேண்டுறோம். வேண்டினாலும் எந்த நாளும் இல்லை. ஆனால் இன்றைக்கு தண்ணியே வர இல்லை. இதேவேளை ஆணை விழுந்தான் பறவை சரணாலயத்தில் உள்ள குளத்தில் நீர் வற்றியுள்ளதால் பறவைகள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். அத்துடன் நீர்நிலைகளில் நீர் வற்றியுள்ளமை மற்றும் மேய்ச்சல் தரையின்மையினால் கால்நடைகளும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆணை விழுந்தான் சரணாலயம் கூட தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் அங்குள்ள பறவை இனங்கள் கஷ்டப்படுகின்றது தண்ணீர் இல்லாமல். புத்தளம் மாவட்டத்தில் இம்முறை சிறுபோக வேளாண்மையை மேற்கொள்ள விவசாயிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் நீரின்மையினால் அதனை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மங்களகரமான விகாரி வருடம் நாளை மலர உள்ளது. விகாரி வருடப்பிறப்பு குறித்து விவரிக்கின்றார் இந்து குருமார் அமைப்பின் தலைவர் சிவஸ்ரீ வைத்தீஸ்வர குருக்கள். மங்களகரமான விகாரி வருஷம் நாளை பிறக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கங்களின்படி
முதல்லே வாக்கியத்தின்படி பகல் 1 மணி 12 நிமிடத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் 2 மணி 9 நிமிடங்களுக்கும் இந்த புதிய மங்களகரமான விகாரி வருடம் பிறக்கின்றது. காலை 9 மணி 12 நிமிடம் தொடக்கம் மாலை 5 மணி 12 நிமிடங்கள் வரை விஷு புண்ணிய காலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புண்ணிய காலத்திலே தலையிலே ஆலிலையும் காலிலே இலவங்கமிலையும் வைத்து மருத்து நீர் வைத்து நீராட வேண்டும். அதனைத் தொடர்ந்து பூரண கும்ப தரிசனம், பெற்றோர் பெரியோரை வணங்கி இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். அணியக்கூடிய நிறங்களாக ஆடைகளின் நிறங்களாக வெண்பட்டாடையும் அதுபோலவே சிகப்பு நிற ஆடையும் இல்லையேல் சற்று சிகப்பு கலந்த ஆடையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைவிசேஷ நேரங்களாக நாளை இரவு 10 மணி 31 நிமிடம் தொடக்கம் 11 மணி 15 நிமிடங்கள் வரையும் காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் பிறக்கப் போகின்ற விகாரி வருஷம் அனைவருக்கும் மனதில் நினைத்த அனைத்தும் சுபீட்சகரமாக இன்பகரமாக நிறைவேற வேண்டும் என வாழ்த்தி எமது ஆசையையும் பகிர்ந்து கொள்கின்றோம். கடந்த ஆண்டு இதே போன்றதொரு நாளில் யாழ் வலிகாமம் தெற்கு மக்கள் 3 தசாப்தங்களின் பின்னர் சொந்த நிலத்தில் கால் தடம் பதித்தனர். இதுவரை காலம் சொந்த நிலத்தில் தவறவிட்ட புதுவருட கொண்டாட்டத்தை இம்முறை மகிழ்வோடு எதிர்கொள்வதற்கு அந்த மக்கள் தயாராகி வருகின்றனர். 1990ஆம் ஆண்டு முதல் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட 683 ஏக்கர் காணி கடந்த வருடம் இன்று போன்றதொரு நாளில் விடுவிக்கப்பட்டது. முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் வாழ்நாளை கழித்த சுமார் 300 குடும்பங்களுக்கான காணியே கடந்த வருடம் விடுவிக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்ட பகுதியில் வீட்டுத்திட்ட பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதுடன் காசி பூதவராயர் ஆலயத்தின் புனருத்தாபன பணிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. பூர்வீக காணிகளில் மேல்குடியேறிய பூரிப்புடன் சித்திரை புத்தாண்டை வரவேற்பதற்கு எங்குள்ள குடும்பங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன. சிறிய குடிசைகளானாலும் மாவிலை தோரணம் கட்டி கதவு நிலைகளுக்கு மஞ்சள் சந்தனம் பூசி புத்தாடைகளை பிள்ளைகளுக்கு அணிவித்து பார்த்து புத்தாண்டை எதிர்கொள்ள இவர்கள் காத்திருக்கின்றனர். எங்களுக்கு இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது. 30 வருஷத்துக்கு புறஞ்சால வந்திருக்கிறோம். எங்களுக்கு இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷம். எங்களை கோவில்கள் எங்களை காணிகள் இதெல்லாம் பார்க்கல நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த முறை சந்தோஷமாக வருஷம் கொண்டாட போகிறோம். 90ஆம் ஆண்டு விளக்கிட்டு போகிறோம். நாங்கள் 18 வந்து நாங்கள் வாயாலே சொல்லி கஷ்டங்களே அனுபவிச்சிட்டோம். நிரந்தர வீடுகள் இதுவரை கிடைக்காதவர்கள் புதிய வீடுகளில் குடியேறியவர்கள் என்ற வேறுபாடின்றி சொந்த நிலத்தில் புத்தாண்டை கொண்டாடுவது இங்குள்ள அனைவருக்கும் மன மகிழ்வை கொடுத்துள்ளது. போன சித்திரை வருஷம் இந்த இடம் விட்டவ இந்த வருஷம் நல்ல கொண்டாட்டமாக செய்கிற சிறப்பாக இருக்குது. இடம் விட்டது நல்ல சந்தோஷம் எங்களுக்கு. இனி வீடு திட்டங்களும் வந்திருக்கு, வீடு வளவெல்லாம் கட்டுறோம். நாங்கள் இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது யாரும் இந்த காணியும் விடப்பட்டிருக்குது. அவருக்கு இதால் நாங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பண்டிகை காலம் என்றால் அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வருவது பட்டாசு கொளுத்துவதுதான். இது குறித்து ரத்னம் கோகுலன் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. முன்பெல்லாம் நான் சித்திரை புத்தாண்டை அறிந்து கொள்வதற்காக குயிலின் சத்தம் அதே போன்று இயற்கையின் ஏனைய ஒலிகளை கொண்டுதான் நாம் அறிந்து கொள்வதற்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்பொழுதைய நவீன உலகத்தில் நாம் இதனை அறிந்து கொள்வதற்காக பட்டாசு சத்தத்தையே பயன்படுத்துகின்றோம். பட்டாசு சத்தம் கேட்காத காதுகளே இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். புத்தாண்டு காலகட்டத்தில் அவ்வாறாக பட்டாசு விற்கும் வியாபாரிகளை சந்திக்கும் வாய்ப்பு எமக்கு கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் கிடைத்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இது தொடர்பில் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. மத்தாப்பு, சக்கரம், முக்கோணவடி, புஸ்வானம் என பல தயாரிப்புகள் சந்தையில் இருந்தாலும் இவை யாவும் பட்டாசு என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகின்றன. நீர்கொழும்பு கிம்பிலாபிட்டிய பட்டாசு கைத்தொழிலுக்கு பிரசித்தி பெற்று விளங்கும் பிரதேசமாகும். அங்குள்ள மக்களின் பிரதான ஜீவனோபாய மார்க்கமாக காணப்படுவது பட்டாசு கைத்தொழிலாகும். பட்டாசு கைத்தொழிலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பினால் உற்பத்தியாளர்கள் இம்முறையும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. பல சவால்களுக்கு மத்தியில் உற்பத்தி செய்த பட்டாசுகளுக்கு கேள்வி குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தெளிவா 10 வச்சா ஒன்றும் ஆகாது. பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இப்போது யாரும் வருவதில்லை.
கடந்த 2 வருடங்களில் பட்டாசு கொளுத்தும் பொழுது ஏற்பட்ட விபத்துகள் குறைவடைந்திருக்கின்றன. அதே போன்று இந்த வருடத்திலும் அவ்வாறாகவே பட்டாசுகளால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன. உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் இருக்கும் பொழுது பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை கொளுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லண்டன் லூட்டன் விமான நிலையத்தில் இளைஞர்கள் 4 அந்நாட்டு பயங்கரவாத ஒழிப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றின் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிபிசி உலக செய்தி சேவை குறிப்பிடுகின்றது. கடந்த 10ஆம் திகதி இரவு விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ள இலங்கையர்கள் 4 11ஆம் திகதி அதிகாலை விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெட்ஃபோர்ட்ஷயர் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறித்த இலங்கையர்களிடம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அவர்கள் யார் என்பது தொடர்பில் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை எனவும் அவர்கள் மீது இதுவரையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. 2000ஆம் ஆண்டு பிரித்தானியா அறிமுகப்படுத்திய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு அமைய தடை செய்யப்பட்ட அமைப்பாக பெயரிடப்பட்ட அமைப்பு ஒன்றின் உறுப்பினர்கள் என அடையாளம் காணப்பட்டதை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் மட்டக்களப்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். தொடர்ச்சியா பாருங்க, இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு 2015 நானும் ஆதரவு வழங்கினோம் தான். 16, 17, 18, 19 தொடர்ந்து ஆதரவு வழங்கிக் கொண்டே இருக்கோம். என்னத்தை சாதிச்சிருக்கு இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தால்? ஒரு வாழைச்சேன ஃபேக்டரியை திறக்கக்கூடிய இருந்தா இப்ப அரசாங்கத்துக்கு நீங்க இந்த அரசாங்கத்துக்கு கை வச்சுட்டு இருக்கீங்க. இந்த எத்தனால் ஃபேக்டரி மத்திய வங்கி ஊழல் சம்பந்தப்பட்டு பேசப்படுகின்ற அர்ஜுன் மகேந்திரன் அலோசியஸ் 450 கோடியில முந்த நாள் போய் பார்க்கிறோம். இடைநிறுத்தப்பட்டிருந்த ஃபேக்டரி இந்த திரும்ப கட்டுப்படுது. எத்தனை தடவை இந்த பிரதமருக்கு அறிவிச்சிருப்போம், எத்தனை தடவை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியிருப்போம். இந்த ஃபேக்டரி கட்டுப்படுது. போய் பாருங்க நாங்கள் நடக்கிற வேலைகள். நீங்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் நான் நினைச்சிட்டு என்னன்னா, கிழக்கில தமிழ் மக்கள் இல்ல, ஆனா தமிழ் எம்பி மாதிரி இருக்காங்க போட் போடுறதுக்கு அவங்களுக்கு. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கி இந்த அரசாங்கமே இன்றைக்கு நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கொடுக்கிற சன்மானம் தெரியுமா? அவ்வளவு வாக்களிச்சத்துக்கு கொடுக்கிற சன்மானம் தானே நான் சொல்லுவேன். ஏனென்றா கடந்த காலத்தில் நான் வாக்களிச்ச நேரம் எனக்கு 20 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது அபிவிருத்தி திட்டங்களுக்கு. இந்த முறை நான் கிழக்காவிருத்தி எடுத்ததாலையும் அது கிழக்காவிருத்தி எடுத்தது பரவாயில்ல. அரசாங்கத்துக்கு நான் ஆதரவு வழங்காதால, ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு வழங்காதால கம்பரளி எனக்கு இல்லை. நான் இந்த மக்களை வாக்களித்து தெரிவிக்கப்பட்டேன். அப்ப என்ன நம்பி வாக்களித்த மக்களுக்கு நான் அபிவிருத்தி செய்தேன். கம்பரளி எனக்கு இல்லை. அப்ப எனக்கு இல்லைன்றப்ப என்ன நடக்குது? அப்ப முதல்ல எனக்கு தந்தவங்க இப்ப எனக்கு இல்லை. அப்ப முதல் நான் வாக்களிக்க முடியா? அப்ப நீ எனக்கு தந்தது இந்த மக்களுக்கு சேவை செய்ய தரல, நீ எனக்கு சன்மானம் வந்ததுதான். அப்ப இப்ப நீ எனக்கு தரலடா, உனக்கு நான் வாக்களிக்கல, அதனால நீ எனக்கு தரல. அப்ப இது ஒரு சன்மானம். வாக்களித்தாலும் தருவோம். எதிர்கட்சியில ஆருக்கும் இல்லை. எதிர்கட்சியில தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான். அதுவும் வாக்களிச்ச தமிழ் தேசிய கூட்டமைப்புல நான் இருக்கேன். நான் இன்னும் எந்த கட்சியிலும் அங்க தோன்றல. அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்புலையும் 6 வாக்களி சிவசக்தி ஆனந்தனுக்கு இல்லை. ஏனென்றா அவரும் ஆதரவா வாக்களிக்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வவுனியாவில் நேற்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வாக்களை பயன்படுத்தித்தான் மீண்டும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் நிறுவுவதற்கு பங்களித்திருக்கின்றோம். அப்பொழுது பல உடன்பாடுகள் எங்கள்கிட்ட எட்டப்பட்டிருந்தது. அது எழுத்து மூலமானது அல்ல என்றாலும் அதுக்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன. அதன்படி இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருக்க வேண்டும். நீண்ட காலமாக போருக்கு முன்னரும் சரி அதற்கு பின்னரும் சரி இந்த அரசுகள் எங்களுடைய நம்பிக்கைகளை நிறைவேற்றாமல் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது உடன்பட்ட விடயங்களை நிறைவேற்றாமலும் நாங்கள் பெரும் ஏமாற்றத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அவற்றுக்கு மாற்று வழி என்ன, நாங்கள் எவ்வாறு எதிர்காலத்தில் தீர்மானங்கள் எடுத்து செயல்பட வேண்டும் என்பதை பற்றி ஆராய்ந்திருக்கின்றோம். அரசியல் கைதிகள் அண்மையில் உண்ணாவிரதம் இருந்த காலத்தில் நேரடியாக சென்று பல கோரிக்கைகளை முன்வைத்த போது அதனை செவிமடுத்திருந்தீர்கள். சில கோரிக்கைகளையும் உத்தரவாதங்களையும் வழங்கியிருந்தீர்கள். தற்போது நடந்த வரவு செலவு திட்டத்திலேயும் இது
தொடர்பான அழுத்தங்களை நீங்கள் பிரயோகிக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழ் தலைமைகளிடம் இருக்கின்றது. நாங்கள் அந்த விடயத்தில் நீண்ட நாட்களாகவே நீண்ட காலமாகவே ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில் எதிர்த்தரப்பிலே இருக்கின்றவர்கள் என்ற முறையில் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்த நிலைமையிலும் நாங்கள் அதற்காக எங்களால் முடிந்த அத்தனை முயற்சிகளையும் எடுத்திருக்கின்றோம். அது இன்னும் பயனளிக்கவில்லை என்பது எங்களுக்கு மனவருத்தம் தரக்கூடிய விடயம்தான். வரவு செலவு திட்டத்திலே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடித்தான் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர்கள் வாக்களிப்பது என்பது தொடர்பாக. எனினும் உங்களுடைய பங்காளி கட்சியாக அதன் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற செல்வம் அழைக்கநாதன் அவர்கள் வாக்களிக்கவில்லை. இது உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எடுக்கப்பட்ட ஒரு முடிவுக்கு மாறான முடிவொன்றை எடுத்தது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? நாங்கள் யாரிடத்திலும் நம்பிக்கை இழக்கவில்லை. நாங்கள் அதை பற்றி வருகிற 20ஆம் தேதி வரையில் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் சிலர் பங்கு பெற்றாமல் அல்லது திரு செல்வம் அடைக்கநாதன் சபாநாயகர் ஆசனத்தை இருந்து கூட்டங்கள் நடத்துகின்ற காரணத்தினால் சில கூட்டங்களில் பங்கு பெற்ற தவறி இருக்கின்றனர். அந்த இடங்களில் நாங்கள் பேசிய விடயங்கள் அழுத்த விளக்கங்கள் அவர்களுக்கு தெரியாமலும் இருக்கக்கூடும். அதுக்காக நான் அவர் மீது இப்ப திடீரென்று அவர்கள் பாணியில் நாங்கள் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. ஆனால் அதுக்காக அவர்கள் விலகிவிட்டார் என்ற கருத்து இதுவரை ஏற்படவில்லை. அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். இவர்கள் கடந்த 4 வருஷங்களாக என்ன விதமான அழுத்தம் கொடுத்தார்கள், கடந்த 4 வருஷங்களாக இந்த மக்களுக்கு என்ன விதமான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் சொன்ன எந்த விதமான விஷயங்களும் நடைபெறவில்லை. அது அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கிறோம் என்ற ஒரு அற்பத்தனமான கருத்தை தான் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது யாரில் இருக்கக்கூடிய தப்பு? நீங்கள் சரியான முறையில் இந்த விஷயங்களை கையாண்டிருந்தால், நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்பாக உங்களது விஷயங்களை நிறைவேற்றும்படி கேட்டிருந்தால், அந்த விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிற்பாடுதான் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக செயற்படுவீர்கள் என்பதை அவர்களுக்கு நீங்கள் திட்டவட்டமாக கூறியிருந்தால் நிச்சயமாக பல விஷயங்களை தீர்த்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுபவர்கள், இந்த நாட்டில் எங்கள் நம்மிட வீரதீரமான ஜனநாயகவாதி இருக்க முடியாது என்று சொல்லி உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக விட்டுக் கொடுத்தீர்கள். உங்களது எந்த நிபந்தனைகளையும் நீங்கள் விதிக்கவில்லை. நாங்கள் மக்களுக்கு என்ன அபிவிருத்தி எல்லாம் செய்திருக்கிறோம் என்ற ஒரு படத்தை காட்டுவதற்கான ஒரு முயற்சியில் தான் இப்பொழுது இறங்கி இருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு இருப்போம் என்பதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய செயற்பாடு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.